பல ஜென்மங்களா மாபெரும் சித்தர்கள் கிட்ட சீடராகவும் விஸ்வாமித்திரன் மாதிரியான ரிஷிகளுக்கு குருவாகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் தெய்வ அவதாரத்தோட பிரமிப்பூட்டும் ரகசியங்களை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த மகத்தான ஆன்மீக பயணத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவதாக இவரோட 7 பிறவிகள். இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்துல வெவ்வேறு பேராசிரியர்கள் கிட்ட ஒரு மாணவர் கத்துக்கிற மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் திருமூலர் மாதிரியான பல மாபெரும் சித்தர்கள் கிட்ட சீடரா இருந்து தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 6வது பிறவியில பரசுராமர் கிட்ட இருந்து புனிதமான கோடாரி ஆயுதங்களையும் வாங்கியிருக்காரு. இரண்டாவதாக இவரோட 7வது பிறவியின் பிரம்மாண்டமான தவம். 1814 கடைநல்லூர்ல ஜீவ சமாதி, அதாவது உயிருடனே இறைவனோடு கலக்கும் நிலையை அடைஞ்சவரு தொடர்ந்து 12 வருஷம் கண் இமைக்காம ஒரு கடுமையான தவம் பண்ணியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த உச்சகட்ட தவத்தால தன்னோட 8 நேரடி சீடர்களுக்கும் மரணம் இல்லாத ஒளி உடல் கொடுத்து அவங்கள அப்படியே மேலுலகத்துக்கு உயர்த்திருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். இறுதியாக இவரோட கற்பனைக்கே எட்டாத பிரபஞ்ச சக்தி. ஐயப்பனோட சகசீடரான இவரு 32 கைகளிலும் கோடாரிகளை ஏந்தி ஒரு கம்பீரமான தோட்டத்துல இருப்பாராம். யாரோட தலையெழுத்தையும் ஒரே நொடியில மாத்தக்கூடிய முழுமையான தெய்வீக ஆற்றல் நிரம்பிய சித்தி வளாகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பரிமாணத்தையே உருவாக்கும் அளவுக்கு எல்லையற்ற சக்தி படைத்தவர் இவர்.